மதுரை ஸ்டைலில் பன் பரோட்டா செய்ய போகிறோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நம்ம மாவில் சர்க்கரையும் சால்ட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சிருக்கோம். பிணைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிணைஞ்சாச்சு. இன்னும் ஆயில் போடல. இப்போ நம்ம ஆயில் போட்டு உருண்டை பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆயில் போட்டு பிசைஞ்சு வச்சிருந்ததில்ல, நல்லா மாவு ஊறி இருக்கு. இப்போ நம்ம பரோட்டாக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இந்த உருண்டைக்கு மேலே நம்ம ஆயில் நல்லா பூசி வைக்கலாம். இந்த மாதிரி பூசி வச்சோம்னா நல்லா இன்னும் சாஃப்டாக வரும். நம்ம இன்னைக்கு நூல் பரோட்டா செய்ய போகிறோம். பாருங்க, எல்லாமே உருண்டை பண்ணியாச்சு. இது மேலே நிறைய ஆயில் போட்டு வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா ஊற வைக்கலாம். நம்ம எவ்வளோ ஆயில் நல்லா போடுறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக நூல் மாதிரி வரும். அதான் நூல் பரோட்டா. இப்போ பாருங்க, ஆயில் போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது சும்மா லேசா இப்படி தேய்ச்சி வச்சுட்டு பக்கத்துல கையை அப்படியே மாத்திடுங்க. ஒன்று அப்படியே துணி தேய்ந்த மாதிரி இப்படி துவச்சிங்க. இங்க பாருங்க, நல்லா உருட்டி வச்சிருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. இங்க பாருங்க, இப்போ நம்ம பரோட்டா தைக்க போறோம். நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்குங்க. நூல் பரோட்டா மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக செஞ்சுருக்கோம். பார்த்தீங்களா, பரோட்டா ரெடி. சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாக. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும் நூல் பரோட்டா. ஃபினிஷ். சரிங்க.